ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரோத்ராதீனீந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தை புகழ்வதற்காக 12 விதமான யஜ்ஞத்தை பற்றி இங்கே உபதேசம் பண்ணுறார். முதல் யஜ்ஞம் பிரம்மஜான யஜ்ஞம். பிரம்மஜான யஜ்ஞம் என்பது ஆத்மாவை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது. உபனிஷத்து, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அந்நியம் கிடையாது, பரமாத்மாவினுடைய தோற்றம்தான் ஜீவாத்மா, பிரம்மந்தான் கடவுளாகவும் உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது. ஆக இந்த பிரம்மஜான யஜ்ஞத்தை உத்தமமான அதிகாரிகள் பண்ணுகிறார்கள். அந்த தகுதியை பெறுவதற்காக பலவிதமான யஜ்ஞங்களை ஒவ்வொருவரும் கடைபிடிக்கிறார்கள். ஆக நேற்றுக்கு 25வது ஸ்லோகத்தில் 2வது வரியை முதல்ல எடுத்துக்கணும்னு சொல்லி பிரம்மஜான யஜ்ஞத்தை பற்றி சொல்லியிருக்கேன். 2வது கர்மயோகிகள் தேவர்களுக்காக தேவதைகளை எல்லாம் குறித்து பண்ணக்கூடிய ஹோமங்களைத்தான் தேவ யஜ்ஞம் என்று குறிப்பிடுகிறோம். ஆக கர்மயோகிகள் தேவ யஜ்ஞம் செய்கிறார்கள், ஞான யோகிகள் பிரம்மஜான யஜ்ஞத்தை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 26வது ஸ்லோகத்தில், இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய ஸ்லோகத்தில் 2 யஜ்ஞம். ஒன்று இந்திரிய சம்யம யஜ்ஞம், இன்னொன்று விஷய கிரகண யஜ்ஞம். இந்திரிய சம்யம யஜ்ஞம்னு சொன்னால், சம்யமம்னு சொன்னால் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் இந்திரியங்களை, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஸ்ரோத்ரம், தொக்கு, சக்ஷுகு, ரசனா, கிராணம் சொல்லுகிற பஞ்ச ஞானேந்திரியங்களை கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் ஹோமம் செய்கிறார்கள். அதனால இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாடுறது. ஆக இதுக்கு பேர் இந்திரிய சம்யம யஜ்ஞம். இதை சிலர் கடைபிடிக்கிறார்கள். இது என்ன பண்ணுறதுன்னா, வெளியில் தள்ளி போய் ஊரில் உலகத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் உள்ள மனசு கொடுக்காம கட்டுப்பாடாக இருக்கிறது. புலநடக்கம்னு சொல்கிறோமே, அதுதான் புலநடக்கத்தை தான் யஜ்ஞமாக இங்கே ரூபகம் பண்ணுறார், உருவகப்படுத்துகிறார் பகவான். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், விஷயங்களை இந்திரியங்களில் ஹோமம் பண்ணுகிறார்கள். 5 ஹோமகுண்டம்னு நினச்சிக்கோங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் 5 விதமான ஹோமகுண்டங்கள். அதில் கொடுக்குற விஷயம் இருக்கே, பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, சுவைக்கிறது, தொட்டு உணர்றது, இதெல்லாம் தர்மமாக அனுபவிக்கிறார்கள். சில பேர் அனுபவிக்கிறதே கிடையாது, கட்டுப்பாடு. எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை உடம்பை காப்பாற்றிக்கணும், சாப்பிடணும், அது மாத்திரம் இல்லை, எனக்கு இந்த கண்ணால் காட்சிகளை பார்க்கறது, காதால் கேட்கறது, பாட்டு கேட்கறது, மனசுக்கு இனிய காட்சிகளை பார்க்கறது, சுவையான உணவுகளை சாப்பிட்றது, அதெல்லாம் வேண்டாமுங்கிறவர்கள் முதல் கூட்டம், சம்யம யஜ்ஞம் பண்ணுகிறவர்கள். ஆனால் 2வது குரூப் இந்திரியங்களை பயன்படுத்துகிறார்கள், தர்மமாக விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் பார்த்தோம். ஆக 2வது யஜ்ஞம் விஷய கிரகண யஜ்ஞம். விஷயங்களை எல்லாம் இந்திரியங்களில் ஹோமம் பண்ணுறது. புலநடக்கத்தையே 2 விதமாக இங்கே பகவான் உபதேசம் பண்ணுறார். இந்திரிய சம்யம யஜ்ஞத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியம் இதுதான், ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. அந்த அந்நியன்னா சில பேர்னு அர்த்தம். ஒரு சில சாதகர்கள் புலநடக்கத்தை பயிலுகிறார்கள் அப்படிங்கிறத இப்படி சொல்றார். அந்நியே யோகினா அந்நியே சாதகாக ஸ்ரோத்ராதீனி, காது முதலான இந்திரியங்களை, இந்திரியாணி சம்யம அக்னிஷு, சம்யமம் என்கின்ற அக்னியில் ஜுஹ்வதி ஹோமம் செய்கிறார்கள், கட்டுப்பாட்டை பழகுகிறார்கள் அர்த்தம். அந்நிய சாதகாக வேறு சில சாதகர்கள் சப்தாதீனு விஷயான், சப்தம் முதலான விஷயங்களை எல்லாம் இந்திரிய அக்னிஷு ஜுஹ்வதி,
இந்திரியங்கள் அப்படிங்கிற அக்னியில ஹோமம் செய்கிறார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். தொடர்ந்து படிப்போம், பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ஸ்ரோத்ராதீனீந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்